குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய பிஎட் எக்ஸாமில் ஸ்வயம் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் எழுதணும்னு சொல்லி நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஸ்வயம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வயம் அப்படிங்கிற ஐக்கான் வந்து உங்களுக்கு இப்படி காட்டும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுல கண்டினியூஸ் கெஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். அப்படி அதில் கொடுக்காம சைன் இன் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நமக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ நம்மளுடைய ஆல்ரெடி எல்லாருடைய மொபைல்லேயும் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே கூகுள் காட்டுது இல்லையா, மைக்ரோசாஃப்ட் கூகுளை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூகுளுக்கு என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டோ அதே தான் இதுக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து ராமமூர்த்தி edn@gmail.com இது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் நிறைய மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் ஒன்றை மட்டும் எப்போயுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு கோர்ஸ் கேட்லாக்குள்ளே போங்க. இப்போ நான் ஆல்ரெடி 2 கோர்ஸை வந்து நான் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதில் 2 கோர்ஸ் காட்டுது மை கோர்ஸில். இப்போ நீங்கள் புதுசாக கோர்ஸ் பண்ண போகிறதுனால கோர்ஸ் கேட்லாக்குள்ளே போங்க. கோர்ஸ் கேட்லாக்குள்ளே டீச்சர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதில் டீச்சர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் சைக்காலஜி தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் சர்ச் ஆப்ஷனில் இங்கே ஸ்டூடெண்ட் சைக்காலஜின்னு டைப் பண்ணிங்கனாலே இங்கே வந்துடும். நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் சைக்காலஜி செலக்ட் பண்ணதுனால அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து அதில் காட்டாது. ஸோ அதனால் நானாக ஒரு கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடுன்னு சொல்லி அதில் ஜாயின் கேட்கும். கீழே நீங்கள் எந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் புதுசாக பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே ஜாயின் கேட்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் சைக்காலஜியை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஜாயின் கேட்கும். ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் நேமு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, மேல் ஃபீமேல் இந்த இதெல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெசிடென்சி இன் கரண்ட்லி அந்த இதை கொடுத்துக்குங்க. அப்புறம் பின்கோடிலேருந்து எல்லாமே கரெக்டாக கேட்கும். ரெசிடென்சி ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ரெசிடென்சியல் சிட்டி நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டி உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடியதை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா இல்லை ஃபேக்கல்ட்டியாக இருக்கீங்களான்னு போட்டுக்குங்க. ஸ்டூடெண்ட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஹையர் ஸ்டடி பண்ணியிருக்கீங்களோ அதை மாஸ்டர் டிகிரினா மாஸ்டர் டிகிரி, யூஜி டிகிரினா அண்டர் கிராஜுவேட் கொடுத்துக்குங்க. அது எப்போ முடிச்சிங்க அப்படிங்கிறத அந்த வருஷத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் ஐ டோன்ட் ஹவ் ஏபிசின்னு கொடுத்துங்க. இல்லை டு நாட் நீட் அப்படிங்கிறத கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் ஐ டோன்ட் ஹேவ் ஏபிசி அப்படிங்கிறத கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அக்ரி ஆப்ஷனை 2யுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் டீட்டெயில் கேட்கும். அந்த காலேஜ் டீட்டெயில்